நாடாளுமன்ற மாநிலங்களவையின் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அதானி மீது அமெரிக்காவில் தொடரப்பட்ட வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் முரண்பட்டு நின்றாலும் கூட இந்தியா கூட்டணி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதில் ஒற்றுமையாக இருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸோட முரண்பட்டு நின்ற திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி இவங்க எல்லாருமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதில் ரொம்பவும் உறுதியாகவே இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்ற போதே எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆனால் அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படலை. இதற்கிடையே மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்களிடம் பாகுபாடு காட்டுவதாக அதிருப்தியை வெளிப்படுத்திய இந்தியா கூட்டணி இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும்போது அடிக்கடி அவர்களுடைய பேச்சுக்களை நிறுத்தப்படுவதாகவும் முக்கியமான விஷயங்களில் விவாதத்திற்கு போதுமான நேரம் தரப்படுவது இல்லை அப்படின்னும் குற்றம் சாட்டியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்திருக்கும் போது அவரை பேச அனுமதிக்கணும் அப்படிங்கிறது ராஜ்யசபாவினுடைய விதியாகும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய பேச்சுக்களுக்கு அடிக்கடி இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அவருடைய மைக்கு வேணும்டே அணைக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அதோட ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் சில எம்பிக்கள் கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கருத்துக்களை சொல்லியிருப்பதாகவும் இது நாடாளுமன்ற விதிகளை மீறுவதாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. ஒரு எம்பி பேசும்போது மற்றவங்க மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது என்பதை ராஜ்யசபாவினுடைய 238 இரண்டாவது விதி ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த விதி எம்பிக்கள் மட்டுமில்லாமல் ராஜ்யசபா தலைவருக்கும் பொருந்தும் என்றும் குடியரசு துணைத் தலைவரும் ராஜ்யசபா தலைவருமான ஜெகதீப் தன்கர் இந்த விதியை பின்பற்றுவதே இல்லை அப்படின்னும் புகார் சொல்லப்படுது. குறிப்பாக ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற காஷ்மீர் பிரிவினைக்கு ஆதரவாக தரக்கூடிய அறக்கட்டளையோட சோனியா காந்திக்கு தொடர்பு இருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டிய போது ஜெகதீப் தன்கர் அமைதியாகவே இருந்து எதிர்க்கட்சிகளை மேலும் உசுப்பேற்றி இருக்கார். 250 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, தொழில் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இதில் 12 பேரை தவிர்த்து மற்றவங்க இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் நீண்ட விவாதங்கள் நடைபெற்ற பிறகும் மாநிலங்களவை 1952 ஏப்ரல் 3ஆம் தேதியன்று உருவாக்கப்பட்டது. அதனுடைய முதல் கூட்டம் அதே ஆண்டு மே 13ஆம் தேதி நடைபெற்றது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையோட மாநில சட்டமன்றங்களின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படும் அவையும் இருப்பது கூட்டாட்சியோட தொடர்புடைய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதன் விளைவாகவே மாநிலங்களவையும் உருவாக்கப்பட்டது. மாநிலங்களவை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மாநிலங்களவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது. இது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்பவும் வலிமிகுந்த முடிவாக இருக்கு. ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயக நலன்களை காப்பதற்கு முன்னெப்போதும் எடுக்காத இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்கான முன்மொழிவு மாநிலங்களவை பொதுச் செயலாளர்கிட்ட வழங்கப்பட்டிருக்கிறது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. மாநிலங்களவை தலைவரை நீக்க தனிப்பட்ட விதிமுறைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் குடியரசு துணைத் தலைவரை நீக்கும் நடைமுறையும் தொடங்குவதற்கு 14 நாட்கள் முன்பாகவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நோட்டீஸ் வழங்குவது அவசியம். வருகிற 20ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடையும் நிலையில் நோட்டீஸ் தரப்பட்டு 14 நாட்கள் முடிந்திருக்காது என்கிற போது எந்த அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்பது தெரியல. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக குற்றச்சாட்டு இருந்தாலே குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்க நடவடிக்கையை தொடங்க முடியும். ஆனால் குடியரசு துணைத் தலைவர் மீது அப்படி எந்த குற்றச்சாட்டும் சொல்லப்படலை. அரசியலமைப்பு சட்டமீறல் இல்லாத நிலையில் மாநிலங்களவையில் மட்டுமில்லாமல் மக்களவையிலும் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவது என்பது எதிர்க்கட்சியினர் தங்கள் கருத்துக்களை அவையில் பதிவு செய்து மக்கள் கிட்ட இதை கொண்டு செல்லும் நடவடிக்கையாக மட்டுமே இருக்க முடியும். எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையை இழந்த ஒருவர் மாநிலங்களவை தலைவராக நீடிக்கிறார் என்ற வரலாற்று பதிவு முதல் முறையாக நடக்கப் போகிறதா அல்லது எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.